குருமூர்த்தியின் சுதேசி ஜான்கிரான் மஞ்சில் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அரசியல் சட்ட சிந்தனை இல்லாமல் அவர் கணவரின் RSS சிந்தனை என்பது நீதிபதியிட்ட எதிரொலிச்சுன்னா அது மிகப்பெரிய பேரபாயம், நீதித்துறையை வீழ்த்திவிடும். அது நீதித்துறையை வீழ்த்துவதற்கு யாரையும் நம்ம அனுமதிக்க முடியாது. யாராக இருந்தாலும் நம்ம அதை சொல்லி தான் ஆகணும். அரசு அதிலும் நடுநிலையோடு நடந்து கொண்டவர்களை பணிமாறல் கிடைத்து செல்லும் போது நேரில் சென்று வாழ்த்தினேன் அப்படின்னு அவர் போடுறாரு இந்த படத்தோட. அப்போ இவங்க யாருக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க, இப்போ என்ன ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்து கிளம்புறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. சீனியர் நீதிபதி அவர்கள் இதை நிராகரித்திருக்கிறார். இப்போ அடுத்து 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு போக போகுது. 3வது நீதிபதியாக யாரை நியமிப்பார்கள் என்று தெரியவில்லை. அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. இந்த போஸ்ட்டு யார் போட்டா, எப்போ போட்டா, இதற்கான ஆதாரம் என்ன, இது இவங்க தான் போட்டாங்களா, இந்து முன்னணிக்காரர் ரெடி பண்ணானா, சங் பரிவார் கூட்டம் ரெடி பண்ணிச்சா, இதெல்லாம் நீதிபதிக்கு தெரியுமா? எப்படி இந்த போஸ்டரை வச்சு, ஒரு போஸ்டரை வச்சு கான்ஸ்டிடியூஷனல் கோர்ட் முடிவுக்கு வருதுங்க? இப்போ ஸ்கந்தர்மலைன்ற பேரை நீதிபதி எதுவுமே சொல்லலை. ஏன்னா சான்ஸ்கிரிட்ல அந்த பேர் வச்சா அவங்களுக்கு பிடிக்குது. இப்போ என் வீட்டுக்குள்ள வந்து நான் இது சிக்கந்தர் மலைன்னு இப்போ நான் சொல்றேன்னு வைங்க, இல்லை சமணர் மலைன்னு சொல்றேன், முருகன் மலைன்னு சொல்றேன். முருகன் மலைன்னு சொன்னா நீதிபதி இப்போ எங்களை ரிமாண்ட் பண்ணிடுவாங்களா? என்ன ஒரு அபத்தமான தீர்ப்பு. கவர்மெண்ட்டுக்கு எது சொந்தம் இப்படின்னு ஏற்கனவே உள்ள உச்ச நீதிமன்றத்தில் பிரிவு கவுன்சிலில் மிக தெளிவாக முடிவு செய்த பிறகு மீண்டும் அந்த வழக்கை எடுப்பதற்கான அதிகாரமே நீதிபதி திருமதிக்கு இல்லை. எப்படி அவங்க எடுத்தாங்க? என்ன அடிப்படையில் எடுக்கிறாங்க? இப்போ ஆடு கோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்றது மட்டும் இல்லை, நீதிபதி தீர்ப்பில் பொய்யை பதிவு செய்கிறார். ஒரு நீதிபதி பொய் சொல்லலாமாங்க? இந்த நாடு எப்படி உருப்படும் சொல்றாங்க. என்ன பொய் சொல்றாங்கன்னா 31ல் interestingly it is seen that there is no meat stall in Sanadi street. Around 300 meters from the temple there is no meat stall. There is no broiler chicken stall for more than 300 meters. அங்கே வந்து மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான உத்தரவை அரசாங்கம் எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. எனக்கு கூட நாளைக்கு ஏதாவது நடந்தாலும் மக்கள் எல்லாம் வந்து இதை காரணமானவர்கள் யாராருன்னு சொல்லி இப்போ எல்லாரும் ஒரு பெரிய சதியில் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். இப்போதாவது முதல்வர் அவர்கள் விழித்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். உளவுத்துறை தலைமை வரை இது போய் தான் நடக்குதா அப்படின்றது ஒரு தனி விசாரணை நடக்கும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திருப்பரங்குன்ற பிரச்சனை இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இப்படி போனதுக்கு சார் வணக்கம். வணக்கம். குறிப்பாக திருப்பரங்குன்றம் உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது நிசாபானு ஒரு மாதிரியாகவும் ஸ்ரீமதி அவர்கள் ஒரு மாதிரியாகவும் மாறுபட்ட தீர்ப்பை கொடுத்துருக்குறாங்க. உண்மையிலேயே கோர்ட்டில் என்ன நடந்ததோ எப்படி பார்க்குறீங்க? அதாவது திருப்பரங்குன்றம் பிரச்சனை தொடர்பாக 5 வழக்குகள் தொடரப்பட்டன. 1 சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாது. 2வது அங்கே ஆடு கோழி சிக்கந்தர் தர்காவில் வெட்டக்கூடாது, அங்கே தொழுகை நடத்தக்கூடாது. 3வது சமணர் மலைன்னு அறிவிக்கணும். 4வது பள்ளிவாசலுக்கு கரண்ட் இந்த வசதியெல்லாம் வேணும், போலீஸ் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு 5வது. இப்படி 5 வழக்குகள் போடப்படும். இதில் ரெண்டு வழக்குகள் வந்து இந்து மக்கள் கட்சி சங் பரிவார் அமைப்பை சேர்ந்தவர்களால் தொடரப்பட்ட வழக்கு. 2-3 வழக்கு. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிமன்றம் நேற்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. நீதிபதி திருமதி நிசாபானு அவர்கள் மிக தெளிவாக இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை 100 வருஷத்துக்கு முன்னாடியே பிரிவு கவுன்சில் வரை போய் செட்டில் ஆயிடுச்சு, அதில் புதுசாக செய்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது என்ற அடிப்படையில் வழக்குகளை தள்ளுபடி செய்துட்டாங்க. அங்கே வந்து மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான உத்தரவை அரசாங்கம் எடுக்கணும், உரிய நடவடிக்கை எடுக்கணும், டிஸ்டர்ப் பண்ணுறவங்க நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லி போட்டாங்க. இது வரவேற்கத்தக்க ஒரு தீர்ப்பு. நான் இன்னொரு பக்கம் நீதிபதி திருமதி ஸ்ரீமதி அவர்கள்
இந்த வழங்கியிருக்க தீர்ப்பு, இந்த தீர்ப்பை படித்தா நம்மளுக்கு மிகுந்த அதிர்ச்சி, வியப்பு, ஆச்சரியம் எல்லாமே கலந்து வரும். இவ்வளோ ஒரு மோசமான ஒரு தீர்ப்பை யாருமே கொடுக்க முடியாது, அரசியல் சட்ட விரோத தீர்ப்பை அப்படின்னு தீர்ப்பை பார்த்தாலே தெரியும். எப்படி பாபர் மசூதி விஷயத்தில் ஆரம்பத்திலேருந்து கோயில் அதில் போய் சிலையை வச்சதுலேருந்து ஒரு சிவில் சூட் போடுவாங்க, அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு அப்பீல் போவாங்க, டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்டு போகும், அதுக்கப்புறம் ஹைகோர்ட்டு போகும், சர்வே பண்ண சொல்லுவாங்க, அது தோண்டி ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் தோண்டி பாரும்பாங்க, இப்படியா கொண்டு போய் கடைசியில் இடிச்சிட்டு அவங்களுக்குன்னு சொந்தமாக்கிட்டாங்க. கடைசியாக உச்சநீதிமன்றம் ராமர் கோயிலை இடித்து பாபர் மசூதி கட்டலைன்னு சொல்லி அதோட பிரச்சனையை முடித்து இவங்ககிட்டே கொடுத்துட்டாங்க. அப்படி தான். இப்போ அதே திசையில் தான் மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் பள்ளிவாசல் பிரச்சனையை அதே திசையில் கிளியராக நகர்த்துறாங்க. ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் உள்ள அவர்கள் அனுபவத்தை வைத்து அதை வச்சு தான் ஆட்சியை அங்கே ஒன்றியத்தில் பிடிச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஆட்சியை பிடிப்பதற்காக இவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறது சிக்கந்தர் தர்கா பிரச்சனை, திருப்பரங்குன்றம் மலை பிரச்சனை. இந்த தீர்ப்பு முதல் விஷயம் தீர்ப்பில் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மலையை அதாவது ஃபஸ்ட்டு இந்த அனிமல் இதை சொல்லிடுவோம். தீர்ப்பில் முதல்ல பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், தீர்ப்பின் முதல் முடிவாக நீதிபதி திருமதி ஸ்ரீமதி அவர்கள் திருப்பரங்குன்றம் மலையில் குறிப்பாக சிக்கந்தர் தர்கா பகுதியில் ஆடு கோழி பலியிடக்கூடாது. அப்படி பலியிட வேண்டுமென்றால் உரிய சிவில் நீதிமன்றத்துக்கு தர்கா தரப்பு போய் அங்கே 1920க்கு முன்பாக இவர்கள் அந்த பழக்க வழக்கத்தை வைத்திருந்தார்கள் என்பதை நிரூபித்து உத்தரவு போட்டுக்கிறணும். அதுவரை இங்கே பண்ணக்கூடாதுன்னு உத்தரவு போட்டாங்க. இப்போ இந்த உத்தரவு சட்டப்படி சரியா? அரசியல் சட்டம் ஆர்டிகல் 25, ஆர்டிகல் 26, அதே போல் பண்பாட்டு உரிமை எல்லாத்தையும் உறுதி செய்து மத வழிபாட்டு உரிமை, மத வழிபாட்டில் உள்ள டினாமினேஷன் ரைட்டு, ஒரு டினாமினேஷன் அவங்களுக்குரிய ஒரு மத வழிபாட்டு தலங்களை நிர்வாகம் பண்ணுறதுக்கு அதில் உள்ள சட்டங்களை தீர்மானிப்பதற்கான அதிகாரம் அவளுக்கு முழுவதும் உண்டு. இதை 1954 உச்சநீதிமன்றத்தின் 7 நீதிபதிகள் கொண்ட அமர்வு சிரூர் மத்து வழக்கில் தீர்மானிச்சிட்டாங்க. நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் நேரடியாக சிரூர் மத்து வழக்குக்கு எதிராக, உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக போட்டிருக்காங்க. அந்த தீர்ப்பு அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் நேரடியாக 7 நீதிபதிகளின் தீர்ப்புக்கு எதிரான தீர்ப்பு தான் இந்த தீர்ப்பு. இப்போ ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு சொல்கிறது மட்டும் இல்லை, நீதிபதி தீர்ப்பில் பொய்யை பதிவு செய்கிறார். ஒரு நீதிபதி பொய் சொல்லலாமாங்க? இந்த நாடு எப்படி உருப்படும்னு சொல்கிறாங்க. என்ன பொய் சொல்கிறாங்கன்னா, திருப்பரங்குன்றம் மலையிலிருந்து அந்த சன்னதி தெருவிலேருந்து 300 மீட்டருக்கு எங்கேயுமே மட்டன் கடை கிடையாதான், எங்கேயுமே சிக்கன் கடை கிடையாதான். திருப்பரங்குன்றத்தில் உள்ள பெரும்பாலான மண்டபங்களில் அங்கே நான்வெஜ்ஜே சமைக்க மாட்டாங்களாம். இது திருப்பரங்குன்றத்துக்கு நான் பல தடவை போயிருக்கிறேன், நானும் பார்த்துருக்குறேன். இங்கே மதுரையில் இருக்க அத்தனை பேருக்கும் தெரியும். அங்கே உள்ள ரிப்போர்ட் அப்படி எதுவும் சொல்லலைன்னா, அங்கே உள்ள ஆட்கள் யார்கிட்ட வேணாலும் கேளுங்க. அங்கே கறிக்கடை இருக்குது, கோழிக்கடை இருக்குது. அங்கே போகிற மண்டபங்களில் நான்வெஜ், அதாவது ஆட்டுக்கறி கோழிக்கறிலாம் சமைச்சு திருமணங்கள் மற்ற நிகழ்வுகளுக்கு காது ஊத்து எல்லாத்துக்கும் இந்த புதுமனை விழா எல்லாத்துக்கும் நான்வெஜ் சமைச்சு தான் அங்கே போடுறாங்க. இப்போ இது எல்லாருக்கும் தெரிஞ்ச உண்மையை தீர்ப்பிலே பொய்யாக ஒரு நீதிபதி பதிவு செய்ய காரணம் என்ன, நோக்கம் என்னன்றதான். என்ன எவிடன்ஸ், எப்படி அவங்க யார் அவங்களுக்கு சொன்னாங்க? அவங்க சொல்லியிருக்கிறாங்க 31 இன்ட்ரெஸ்டிங்லி இட் இஸ் சீன் தட் there is no meat stall in Sannadi street. Around 300 meters from the temple there is no meat stall. There is no broiler chicken stall for more than 300 meters. 300 மீட்டர் தாண்டி கூட பிராய்லர் ஸ்டாலில் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. மோஸ்ட் ஆஃப் த மேரேஜ் ஹால்ஸ் இன் திருப்பரங்குன்றம் do not allow non-vegetarian cooking at all. இப்போ இது அப்பட்டமான ஒரு பொய். இந்த பொய் செய்தியை யார் சொன்னாங்கன்னு நீதிபதி சொல்லலை, அவங்களுக்காக தெரிஞ்ச ஒரு செய்தியான்னு சொல்லலை. ஆனால் ஒரு பொய்யை பதிவு செய்து இந்த பொய்யன் மூலமாக ஒரு தீர்ப்பு கொடுக்குறது இருக்குல்ல, இது எப்படி சரின்றது தான். ரெண்டாவது அவங்க சொல்கிறாங்க, கவர்மெண்ட்லேருந்து இந்து மத வழிபாட்டு முறையில் ஆடுகோழி வெட்டு பலியிடுவதும் இந்து மத வழிபாட்டு முறை தான் அப்படின்னு கோர்ட்டில் கவுண்டரு ஃபைல் பண்ணியிருக்கிறாங்க தமிழ்நாடு அரசு சார்பில். இப்போ அது என்ன, அதுக்கு தமிழ்நாடு அரசு என்ன சொன்னாங்கன்னா,
இங்கே பழமுதிர் சோலை, அழகர் கோயிலுக்கு மேலே பழமுதிர் சோலை இருக்குது, அழகர் கோயில் இருக்குது. அழகர் கோயிலுக்கு முன்பாகவே 18ஆம் படி கருப்பசாமி கோயில் இருக்குது. அங்கே ஆடு கோழி வெட்டுறாங்க. இங்கே பாண்டி கோயிலில் வந்து ஆடு கோழி வெட்டி பலியிடுறாங்க. இதெல்லாம் ஒரு வழக்கம், இந்து மதத்தின் ஒரு பகுதி தான் அப்படின்னு நீதிமன்றத்தை சொல்லியிருக்கிறாங்க. சரி. ஆனால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டிய நீதிபதி அதை பதில் சொல்லாமல் அது அந்த பழமுதிர் சோலையில் வெட்டலை, அழகர் கோயிலில் வெட்டலை, 18ஆம் படி கருப்புக்கு வெட்டுறாங்க. அதனால் அது பிரச்சனை இல்லை. இட் இஸ் ப்ரிவைலிங் இன் 18ஆம் படி கருப்பசாமி அண்ட் நாட் இன் அழகர் கோயில் அண்ட் நாட் ஃபார் த டெய்டி அழகர் அண்ட் ஆல்சோ நாட் ஃபார் அருள்மிகு சோலை முருகன் டெம்பிள் அட் பழமுதிர் சோலை. தேர்ஃபோர் த செட் ஆர்கியூமெண்ட் இஸ் நாட் அக்செப்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அழகருக்கு வெட்டலை, பழமுதிர் சோலை முருகனுக்கு வெட்டலை, கீழே வெட்டுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, நான் என்ன கேட்குறேன், இப்போ பழமுதிர் சோலை கீழே வெட்டுறது நீங்களே ஒத்துக்கிறீங்க, அழகர் பெருமாளுக்கு முன்னாடி வெட்டுறது நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்படின்னா அந்த வழிபாட்டு உரிமை எல்லா மக்களுக்கும் இருக்கிற போது இங்கே முருகன் கோயிலில் யாரும் ஆடு வெட்டலை, திருப்பரங்குன்ற முருகன் கோயிலில் கோழி வெட்டலை, திருப்பரங்குன்ற முருகன் மலை மேலே யார் வெட்டலை, முன்னாடி வெட்டலை. சிக்கந்தர் தர்கா பள்ளிவாசல் என்பது வேற பகுதியில் இருக்குது, அந்த பகுதியில் வெட்டுறாங்க. இது எப்படி உங்களை பாதிக்கும்? இப்போ 18ஆம் படி கருப்புக்கு வெட்டுறது பழமுதிர் சோலை முருகனை பாதிக்கலை, அழகர் கோயிலை பாதிக்கலை அப்படின்னா, பாண்டி கோயிலில் கெடா வெட்டுறது திருப்பரங்குன்ற முருகனை பாதிக்கலை அப்படின்னா, நீங்கள் தர்காவில் வெட்டுறது மட்டும், முஸ்லீம் வெட்டுறது மட்டும், முஸ்லீம் மட்டும் இல்லை, அங்கே இந்துக்கள் தான் போய் வெட்டுறாங்க, அங்கே வெட்டுறது மட்டும் எப்படி பாதிக்கும், எப்படி புனிதத்தை கெடுக்குன்னு சொல்லுங்கள். இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, அங்கே வெட்டினா முருகனோட புனிதம் பாதிக்கப்படும் அப்படின்னா, முருகனோட புனிதம் பாதிக்கப்படும்னா மதுரையில் எங்கேயுமே வெட்ட முடியாதுல்ல, எங்கேயுமே வெட்ட முடியாது. இது இங்கேருந்து தூரத்தில் இருக்குது, ரொம்ப தூரத்தில் இன்னொரு மலையாக இருக்குது, 2 பிரிவாக இருக்கிற மலை இன்னொரு மலையில் இருக்குது. அப்போ முருகனோட புனிதம் அங்கே பாதிக்கப்படும் அப்படின்ற ஆர்கியூமெண்ட்டை நீதிபதி வச்சாங்கன்னா, திருப்பரங்குன்றத்தில் யாருமே நான்வெஜ் சாப்பிட முடியாது, மதுரையில் யாருமே நான்வெஜ் சாப்பிட முடியாது, பாண்டி கோயிலில் யாருமே பண்ண முடியாது. ஏன் அதே திருப்பரங்குன்றத்தில் சைடில் இருக்க கருப்பங்கோயில் 50 வருஷத்துக்கு முன்னாடி வெட்டிட்டு தானே இருந்தாங்க. இதே பார்ப்பன சதிகார கூட்டம் தானே தடுத்து அன்னைக்கு நம்ம விட்டுட்டோம். அடுத்து எங்கே வருவாங்கன்னா, மதுரை புனிதமான நகரம், மதுரையில் எங்கேயுமே ஆடு கோழி வெட்டக்கூடாது, அழகர் கோயிலில் நீங்கள் ஆடு கோழி வெட்டக்கூடாது, அழகர் அது பெருமாளுக்கு நீங்கள் வெட்டக்கூடாது, பழமுதிர் சோலை கீழே இருக்குது வெட்டக்கூடாது, இப்படின்றதா வருவாங்க. இப்போ அப்பட்டமாக இந்துக்களுக்கு, அதாவது கோயில் நிர்வாகம் வைத்திருப்பவர்களுக்கு ஒன்று, பெரும்பான்மை இந்துக்கள்லாம் அதை யாரும் அப்போஸ் பண்ணலைங்க. இந்து முன்னணிக்காரன், சங் பரிவார அமைப்பு, இந்து மக்கள் கட்சிக்காரன் தான் அப்போஸ் பண்ணுறான். யாரோ 2 பேர் இந்து மக்கள் கட்சின்னு ஒரு பெட்டிஷன் போட்டால் நீதிபதி அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டு பொய்யை அடிப்படையாக வைத்து இப்படி ஒரு தீர்ப்பை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னா எனக்கு அதிர்ச்சியாக இருக்குது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அக்ரகாரத்தில் நாங்கள் வெஜ்ஜு சாப்பிடுவோம், அக்ரகாரத்து பக்கத்தில் இருக்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்டா எங்கள் புனிதம் கெட்டுரும். ஒரு அப்பார்ட்மெண்ட் இருக்குது சென்னையில், அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு வீட்டில் ஐயர் இருப்பார், இன்னொரு வீட்டில் ஐயங்கார் இருப்பார், நடுவில் ஒரு வீட்டில் ஒரு கவுண்டர் இருப்பார், ஒரு வன்னியர் இருப்பார், ஒரு தேவர் இருப்பார். இப்போ ஐயரும் ஐயங்காரம் உங்கள் வீட்டில் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்றீங்க, மீன் எடுத்து சாப்பிட்றீங்க, கறி எடுத்து சாப்பிட்றீங்க, இது எங்களை வந்து பாதிக்குது, நாங்கள் வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளோ அபத்தமோ அதே போன்ற அபத்தம் தான் இந்த தீர்ப்பு. சிக்கந்தர் தர்காவில் வெட்டினா இது இங்கே முருகனின் புனிதத்தை பாதிக்குது அப்படின்றது அப்பட்டமான பொய். முருகனே நான்வெஜ் சாமி தான், அதவே அவங்க மாற்றிட்டாங்க, அது பாதிக்காதாமா? நீதிபதி அவர்கள் அதுக்கு பதில் சொல்லணும். திருமுருகாற்றுப்படையில் முருகனுக்கு ஆடு வெட்டி திணையரிசியை கலந்து படையிட்டு இருக்கிறாங்க, அந்த முருகனை பார்ப்பனர்கள் மாற்றிருக்கிறாங்க, அதுக்கெல்லாம் நீதிபதி சொல்ல மாட்டாங்களா? 1920க்கு முன்னாடி இந்த கஷ்டமை, 1920க்கு முன்னாடி இந்த ஆடு கோழி வெட்டுற பழக்கம் இருந்ததை சிவில் கோர்ட்டில் போய் நிரூபிக்கணும் அப்படின்னு நீதிபதி சொல்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன், இப்போ நாளைக்கு ஒருத்தர் முருகன் கோயில் உள்ள நடைமுறை எல்லாம் கேள்விக்குட்படுத்தி இதே போல் வழக்கு போட்டால், முருகனுக்கு நீங்கள் தயிர் சாதம் படைக்கிறாங்க, முருகனுக்கு காலையில் பொங்கல் கொடுக்குறாங்க, இப்படி இது எல்லாம் எங்கள் மனதை புண்படுத்துகிறது, நீங்கள் அங்கே வடையை வைக்கிறீங்க, அந்த வடையை சும்மலை எங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு ஒருத்தர் கேஸ் போடுறாரு. இது எங்கள் புனிதத்தை பாதிக்கிறதுன்னு தர்கா சைட்லேருந்து கேஸ் போட்டால் நீதிமன்றம் ஏற்றுக்கிறோமா? இப்போ நீ சாப்பிட்ற உணவு
நீ வைக்கிற படையல் உனக்கு பிடிக்கும்னா அந்த பக்கம் அவர்கள் வைக்கிறத யார் விரும்புகிறாங்களோ, இந்துக்களும் இஸ்லாமியர்கள்லாம் எல்லாரும் போகிறாங்க, அவர்கள் வைக்கிறது அவங்களுக்கு புனிதம். நான் என்ன கேட்குறேன், ஒன்ஸ் வந்து அது ஏற்கனவே 1920 வழக்கு போட்டு 23 ராமையர் தீர்ப்பு கொடுத்துட்டாரு. அது பிரிவு கவுன்சில் பிறகு 1931 பிரிவு கவுன்சில் பிறகு தீர்ப்பு உறுதியாயிருச்சு. நீதிமன்றம் சுப்ரீம் கோர்ட், அதாவது அன்னைக்குள்ள சுப்ரீம் கோர்ட்டு பிரிவு கவுன்சில் 5 நீதிபதிகள் கொண்ட அமர்வு உறுதி செய்த ஒரு பிரச்சனையை மறுபடியும் நீதிபதி ஸ்ரீமதி அவர்கள் இதை எடுத்து திரும்ப எப்படிங்க ஆர்டர் போட முடியும்? அப்போ இது ரெஸ்டியூடிகேட்டா, நீதிமன்ற மொழியில் சொன்னால் வந்து ரெஸ்டியூடிகேட்டான்னு சொல்லுவாங்க. ஒரு தடவை ஒரு பிரச்சனை தீர்க்கப்பட்டு விட்டால் மீண்டும் அதை எடுத்து திரும்ப வழக்க விசாரிப்பதற்கான அதிகாரம் எந்த கோர்ட்டுக்கும் கிடையாது. அப்படி பார்த்தா இப்போ ஒவ்வொரு ஜட்ஜ்மெண்ட்டாக எடுக்கணும். ஏற்கனவே 1930 ஒரு சிவில் கேஸ் இருக்கும், 70 ஒரு சிவில் கேஸ் தீர்ப்பாயிருக்கும், 80 ஒன்று தீர்ப்பாயிருக்கும், 40 ஒரு தீர்ப்பாயிருக்கும், 1910 ஒன்று தீர்ப்பாயிருக்கும். அந்த ஒவ்வொரு தீர்ப்பை எடுத்து இப்போ எல்லாரும் வழக்கு போட்டு புதுசாக ஒரு வழக்கு உருவாக்குனா எங்கே வரை போகிறோன்னு சொல்லுங்கள். கஷ்டமாக 1920 முன்னாடி இருந்து நிரூபிக்கணும். எத்தனை வருஷம் நிரூபிக்கணும் சொல்லுங்கள்? எத்தனை வருஷம் நிரூபிக்கணும்? இப்போ ஏற்கனவே தர்கா பகுதி, அந்த பள்ளிவாசல் பகுதி இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், கோயில் நிர்வாகத்துக்கு எந்த பகுதி சொந்தம், கவர்மெண்ட்டுக்கு எது சொந்தம், இப்படின்னு ஏற்கனவே உள்ள உச்சநீதிமன்றத்தில் பிரிவு கவுன்சிலில் மிக தெளிவாக முடிவு செய்த பிறகு மீண்டும் அந்த வழக்கை எடுப்பதற்கான அதிகாரமே நீதிபதி ஸ்ரீமதிக்கு இல்லை. எப்படி அவங்க எடுத்தாங்க? என்ன அடிப்படையில் எடுக்கிறாங்க? யாரும் சங் பரிவார் 2 பேர் பெட்டிஷன் போட்டால் எடுத்து நடத்திடுவாங்களா? அபத்தமாக இருக்கா இல்லையா? இப்படி ஒவ்வொன்றா இப்படி தோண்டிக்கிட்டே போனால் சரி ரைட்டு, நீங்கள் இஸ்லாமியர்கள் அதுக்கு முன்னாடி இருந்து நிரூபிக்க சொல்கிறீங்க. நான் கேட்குறேன், இப்போ முருகனுக்கு பூணூல் போட்டிருக்கிறாங்க, பூணூலை எடுக்க சொல்லி நாங்கள் ஒரு வழக்கு போடுறோம். முருகனுக்கு ஆரம்ப காலத்தில் பூணூல் கிடையாது, பூணூல் போடுற வழக்கத்தை தடை செய்யணும் அப்படின்னு நாங்கள் ஒரு கேஸ் போடுறோம். முருகன் பேரை சுப்பிரமணியன் மாற்றிட்டாங்க சமஸ்கிருதத்தில், இதை மாற்ற வேண்டும் அப்படின்னு கேஸ் போட்டால் அதை எடுத்து நீங்கள் ஆர்டர் போடுவீங்களா சொல்லுங்கள்? எந்த கோர்ட்டில் தலையிடும்? எப்போ முருகனுக்கு பூணூல் போட்டாங்க நீதிமன்றம் இப்போ எவிடன்ஸ் வைக்குமா? எப்போ முருகன் பெயரை மாற்றினாங்கன்னு என்ன சாட்சியம் இருக்குது? முருகனோட வழிபாட்டு முறையை மாற்றிட்டாங்க, எப்படி மாற்றினாங்கன்னு இன்னைக்கு கோர்ட் சொல்லுமா? இப்போ அடிப்படையில் ஏற்கனவே இருந்துக்கிட்டு இருக்கிற ஒரு பழக்கம், இதை அரசாங்கம் சொல்லியிருக்குங்க, கலெக்டரு எல்லாரும் சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அயோக்கியத்தனமாக சேகர் பாபுவின் கையில் இருக்கிற இந்து சமய அறநிலைத்துறை அதிகாரி நீதிமன்றத்தில் அதுக்கு நேர் எதிரான தகவலை சொல்லியிருக்கிறார். இந்த பல்வேறு பிரச்சனைகளுக்கு சூத்திரதாரி சேகர் பாபுவும் அந்த ஹெச்ஆர்என்சி துறையும் தான். அதை தான் எடுத்து முழுக்க போட்டிருக்கிறாங்க. இப்போ ஹெச்ஆர்என்சி என்ற துறை ஆர்எஸ்எஸின் கட்டுப்பாட்டில், சங் பரிவாரின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது 100% உறுதி. ஆர்டிஓ மீட்டிங்கில் போய் சொல்கிறாங்க ஆடுகோழி வெட்டக்கூடாதுன்னு. நீ அதெல்லாம் ஆர்டர் போடுறான்னு எதுவுமே கிடையாது. இப்போ நீ அவங்க வழிபாட்டு முறையை கேள்விக்கு உட்படுத்துறதுக்கு உனக்கு என்ன ஹெச்ஆர்என்சிக்கு அதிகாரம் இருக்குது? இப்போ திருப்பரங்குன்றத்தில் உள்ள ஐயர் இருக்கலாம், ஐயங்கார் இருக்கலாம், முக்குளத்தூர் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, பட்டியல் சமூகத்தை சேர்ந்தவங்க இருக்கிறாங்க, எல்லாரும் இருக்கிறாங்க. இப்போ ஐயர்கள் இதெல்லாம் சேர்ந்து இந்த திருப்பரங்குன்ற தேவரெல்லாம் வந்து நீ நான்வெஜ் சாப்பிடக்கூடாது, கோழி ஆடு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொன்னால் ஏற்றுக்குவாங்களா? வாய்ப்பு இல்லையே. அப்போ பாய்கள் மட்டும் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னா இது என்ன அர்த்தம்? என்ன ஆதாரத்தினை? இப்போ சிவில் கோர்ட்டுக்கு போகணும் அப்படின்னு ஆர்டிஓ சொல்லியிருக்காரு, நீதிபதி சொல்கிறாங்க. அந்த கூட்டமே எப்படி நடந்துச்சு? டிசம்பர் 3ஆம் தேதி தேவையில்லாமல் போலீஸ் எந்த உத்தரவும் இல்லாமல் மலைக்கு ஆடுகோழி பலியிட போகிறவங்க, அதாவது வேண்டுதலுக்காக போகிறவங்கள தடுக்கிறாங்க. கமிஷனர்கிட்ட வந்து இவங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. ஆட்டை பிடிச்சிட்டு போய் இந்த இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் கட்டிடுறாரு. கமிஷனர் கம்ப்ளைண்ட் பண்ணி திரும்ப கமிஷனர் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். திரும்ப டிசம்பர் 25ஆம் தேதியும் போகிறவங்கள பிடிச்சி வச்சுக்கிறாங்க. அப்பயும் கமிஷனர் எல்லாம், அதுக்கப்புறம் தான் இந்த போராட்டமாக உருவாகுது. அப்போ இந்த பிரச்சனையை துவங்கினது போலீஸு. அடுத்து கமிஷனர்கிட்ட போகிறாங்க, அது கலெக்டர்கிட்ட போகிறாங்க, கலெக்டர் ஆர்டிஓட்ட போகன்றாங்க, ஆர்டிஓட்ட போனாங்க, ஹெச்ஆர்என்சியில் வந்து எதுக்குறாங்க, ஆர்டிஓ தான் மெஜாரிட்டி எவிடன்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கீங்க பாய், ஆனால் டெம்பிள்லேருந்து ஒன்றும் கொடுக்கல, இருந்தாலும் மெஜாரிட்டி விரும்புகிறாங்கல்ல பாய் அப்படின்னு சொல்லி பிரச்சனையை அடுத்த இடத்துக்கு நகர்த்துனது ஆர்டிஓ. அப்போ இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன், மதுரை கலெக்டர் சங்கீதா, மதுரை போலீஸ் கமிஷனர் லோகநாதன், அங்கே உள்ள ஹெச்ஆர்என்சி ஏசி, அதோட ஆர்டிஓ கண்ணன், இப்படி அதே போல் சண்முகன் சொல்லி ஒரு உளவுத்துறை ஏசி, இவங்க எல்லாரும் சேர்ந்து இந்த பிரச்சனையை அடுத்த கட்டத்துக்கு நகர்த்திருக்கிறாங்க. அதன் அடுத்த கட்டமாக நீதிமன்றத்தில் வந்து நீதிபதி ஸ்ரீமதியும் அப்படி சொல்லியிருக்கிறாங்க. அப்படின்றதான் இப்போ ஒரு மிகப்பெரிய சதி அங்கே தொடங்கி தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. அதற்கு எந்த ஆதாரம் இல்லாமல் நீதிபதி ஏற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ எவிடன்ஸ் விடணும் அப்படின்னா, இப்போ ஆடுகோழி இவங்க பலியிட்டு வராங்க, இவங்க எதுக்கு அதை எவிடன்ஸ் விடணும்? இல்லைன்னு சொல்கிறவங்கள கோர்ட்டுக்கு போகணும். நீ சிவில் கோர்ட்டுக்கு போ, அவங்க இவ்வளோ நேரம் பண்ணிகிட்டு இருக்கேன்னு சொல்கிறாங்க, அது பண்ணலை அப்படின்னா
கவர்மெண்ட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லுது, அவங்க பண்ணலை அப்படின்னு கோயிலன்னு சொல்கிறாங்க, இந்து அமைப்பு சொல்கிறாங்க, இந்த தர்கா நிர்வாகத்தில் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம்னு சொல்கிறோம். இது டிஸ்பியூட்டட் ஃபேக்ட். இதை ரெட் பெட்டிஷனில் முடிவு பண்ண முடியுமா? நீதிபதி சிறுமதி அவர்கள் தான் சொல்லணும். கான்ஸ்டியூஷன் படிச்சிருக்காங்களா, வேறு ஜட்ஜ்மெண்ட்லாம் படிச்சிருக்காங்களா எனக்கு தெரியலை. ஆனால் டிஸ்பியூட்டட் ஃபேக்டை ஒரு சாட்சியம் தேவைப்படுற ஒரு வழக்கில் அதை உயர்நீதிமன்றம் தீர்மானிக்கவே முடியாது. இது சிவில் ரெமடி, நீங்கள் அங்கே போங்கன்னு தான் சொல்லணும். ஆனால் தர்காவை அப்படி போக சொல்லுவாங்களா? ஆனால் டெம்பிளை போக சொல்ல மாட்டாங்களா? இந்து முன்னணிக்காரன் சங் பரிவாரம் போக சொல்ல மாட்டாங்களா? இது என்ன நியாயம்? சிக்கந்தர் தர்கா அப்படின்னு சொல்லி கூப்பிடக்கூடாது அப்படின்றாங்க. இந்த மலையை திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும்தான் சொல்லணும்னு சொல்லி நீதிபதி தீர்ப்பில் சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு இது மாதிரி ஒரு அபத்தமான ஒரு தீர்ப்பு நான் பார்த்ததே கிடையாது. திருப்பரங்குன்ற மலையை திருப்பரங்குன்றம் ஹில் செல் நாட் பி கால்ட் எய்தர் சிக்கந்தர் மலை ஆர் சமணர் குன்று. சமணர் மலைன்னு கூப்பிடக்கூடாதான், சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடக்கூடாதான். ஆனால் ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடலாமா இல்லையா நீதிபதி சொல்லணும்ல? ஆமாம், அது ஸ்கந்தர் எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸ்கந்தர் மலைன்னு சொல்லி கூப்பிடலாமா இல்லையா அதை மட்டும் சொல்ல மாட்டாங்க. திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிடலாம் அப்படின்னா அதோட விடணும்ல. நீங்கள் சிக்கந்தர் மலைன்னு கூப்பிடாதீங்க, சமணர் மலைன்னு கூப்பிடாதீங்க, ஆனால் ஸ்கந்தர் மலைன்னு கூப்பிடலாமா இல்லையான்னு நீதிபதி சொல்ல மாட்டாங்களா? இதுதான் நீதிபதியோட உள்நோக்கத்தை வெளிப்படுத்துது. என்ன சார் சொல்றீங்க? ஆமாம், நேரடியான உள்நோக்கங்குது. இது எப்படிங்க சொல்லுவீங்க? 1923 நீதிபதி ராமையர் தீர்ப்பு, மதுரை தேர்ட் சப் கோர்ட் தீர்ப்பில் இது சிக்கந்தர் மலை என்று இருப்பதற்கான ஆதாரங்கள் இருக்குது. இனாம் ரெஜிஸ்டர் 1813 மானிய ரெஜிஸ்டர் தனக்கொன்கலாமா அந்த சிக்கந்தர் மலைக்கு கொடுத்துருக்குறாங்க அப்படின்றதுக்கான ஆதாரம், மதுரை மேனுவல், மதுரை கெஜெட், இது அத்தனை இருக்குன்னு ராமையர் தீர்ப்பு சொல்லியிருக்காரு. நீதிபதி இந்த தீர்ப்பு படித்தாங்களா இல்லையா? ஆனால் அதுக்கு நேர் எதிரான ஒரு பொய்யை இது திருப்பரங்குன்ற மலைன்னு மட்டும்தான் இருந்துச்சுன்னு தீர்ப்பில் எழுதுறாங்க. அப்போ தீர்ப்பில் பொய்யை எழுதுனா என்ன செய்ய முடியும்? ட்ரெயின் டிக்கெட்லாம் இருந்துச்சு இல்லையா சிக்கந்தர் மலைன்னு இருந்துச்சு. நான் என்ன சொல்கிறேன், ஒரு பகுதியை சிக்கந்தர் மலைன்னு கூப்பிட்டாங்க, இன்னொரு பகுதியை திருப்பரங்குன்ற மலைன்னு கூப்பிட்றாங்க. இப்படி பல பேரில் பல இது கூப்பிட்றதுன்ற இயல்பு நீதிபதி இப்போ சொல்ல முடியுமா? இப்போ என் வீட்டுக்குள்ளே வந்து நான் இது சிக்கந்தர் மலைன்னு இப்போ நான் சொல்கிறேன்னு வைங்க, இல்லை சமணர் மலைன்னு சொல்கிறேன், முருகன் மலைன்னு சொல்கிறேன். முருகன் மலைன்னு சொன்னால் நீதிபதி இப்போ எங்களை ரிமாண்ட் பண்ணிடுவாங்களா? என்ன ஒரு அபத்தமான தீர்ப்பு. உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, ராமர் பாலம் சொல்கிறாங்க, ராமேஸ்வரத்துக்கும் அங்கே இலங்கைக்கு உள்ளது ராமர் பாலம்னு சொல்கிறாங்க. ஆதம் பாலம்னு கொஞ்சம் பேர் சொல்கிறாங்க. சரிங்களா? இப்போ 2 பேரில் சொல்கிறாங்க. இதில் ராமர் பாலம் தான் சொல்லணும், இல்லை ஆதம் பாலம் தான் சொல்லணும் அப்படின்னு ஒரு கோர்ட்டு சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். சொல்ல முடியாது. இப்போ மதுரைக்கு கூடல் நகர்னு பேர் இருக்கு, மதுரை அப்படின்னு பேர் இருக்கு, நான்மாட கூடல்னு சொல்கிறாங்க. இன்னும் பல பேர் மதுரைக்கு பல பேரில் அழைக்கப்படுறாங்க. கடம்பவனம்னு சொல்கிறாங்க, மதுரைன்னு சொல்கிறாங்க. நீங்கள் இதில் கூடல் நகர் மட்டும்தான் மதுரை அழைக்க வேண்டும் அப்படின்னு ஒரு நீதிமன்றம் உத்தரவு போட முடியுமா? இந்த அரிட்டாவட்டி மலைக்கே எத்தனை பேர் இருக்குது? அரிட்டாவட்டி மலை, கலிஞ்சான் மலை, ஓவா மலைன்னு சொல்கிறாங்க. இன்னும் ஒவ்வொரு மலைக்கும் என்ன பேர், ஒவ்வொரு ஊருக்கு என்ன பேர், இதெல்லாம் உட்காந்துக்கிட்டு நீதிபதிகள் தீர்ப்பு சொல்கிறார். நீதிபதிகள் வேலை இதுதான். கான்ஸ்டியூஷன் போஸ்ட்டுக்கு வந்தாங்களா? என்ன அபத்தமாக இருக்குது. இப்போ ஒரு பேர் பிரச்சனை யார் உருவாக்குனா? பேர் பிரச்சனையை வந்து ஒரு போராட்டத்தில் அனைத்து கட்சிகளும் இவங்கெல்லாம் உருவாக்குனாங்க அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்டரை எடுத்து நீதிபதி அவர்கள் தனது தீர்ப்பில் இந்த போஸ்டர் அப்படியே போடுறாங்க. இந்த போஸ்டர் தான் இவங்க சிக்கந்தர் மலை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஆதாரம். இந்த போஸ்ட்ரு யார் போட்டா, எப்போ போட்டா, இதற்கான ஆதாரம் என்ன, இது இவங்க தான் போட்டாங்களா, இந்து முன்னணிக்காரர் ரெடி பண்ணானா, சங் பரிவார் கூட்டம் ரெடி பண்ணிச்சா, இதெல்லாம் நீதிபதிக்கு தெரியுமா? எப்படி இந்த போஸ்டரை வச்சு கான்ஸ்டியூஷன் கோர்ட்டு முடிவுக்கு வருதுங்க. அந்த போஸ்டரில் கூட மதுரை திருப்பரங்குன்றம் சிக்கந்தர் மலை, சிக்கந்தர் பாதுதா பள்ளிவாசல் அப்படின்னு இருக்குங்க. திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் மலை, சிக்கந்தர் பள்ளிவாசல் அப்படின்னு சொல்கிறாங்க. திருப்பரங்குன்றம் பேர் அங்கே தான் இருக்குது. ஆனால் நீதிபதி அப்பட்டமாக பொய் சொல்கிறாங்க. அதில் வந்து சிக்கந்தர் மலையாக இவங்க மாற்றுறதுக்கு இந்த துண்டறிக்கை கொடுத்து முயற்சி பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. எல்லா ரெவன்யூ ரெக்கார்டும் திருப்பரங்குன்றம் மலைன்னு தான் இருக்குது. அப்படி கிடையாது. அந்த சர்வே ஸ்கெட்சில் இருந்து பல்வேறு ஆவணங்கள் சிக்கந்தர் மலைன்னு இருக்குது. சங்க இலக்கியத்தில் பரங்குன்றன்னு இருக்குது. ஸ்கந்தர் மலைன்ற பேரும் இருக்குது. அப்போ ஸ்கந்தர் மலைன்ற பேரை நீதிபதி எதுவுமே சொல்லலை. ஏன்னா சான்ஸ்கிரிட்டில் அந்த பேர் வச்சா அவங்களுக்கு பிடிக்குது. ஆனால் இது மட்டும் பிடிக்க மாட்டேங்குதுன்னா இது என்ன அர்த்தம்? இதுக்கு என்ன எவிடன்ஸு?
இப்போ பேரை பொறுத்து ரொம்ப அபத்தமான ஒரு தீர்ப்பை நீதிபதி அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. ஆடுகோழியில் கூட ஆர்டிஓ வெர்ஷனை சொல்கிறாங்க. ஆர்டிஓ பீஸ் கமிட்டி ப்ரொசீடிங்ஸ்ன்றது லீகலாக அது வேலிட் கிடையாது. நீதிபதி ஜிஆர் சுவாமிநாதன் அவர்களே பல்வேறு வழக்குகளில் பீஸ் கமிட்டிக்கு அதுக்கு சட்ட ரீதியான பண்பு கிடையாது, அதை கட்டாயப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சட்ட ரீதியாக எவிடன்சரி வேல்யூ இல்லாத ஒரு பீஸ் கமிட்டி, அதில் ஆர்டிஓ கண்ணன் பெரும்பான்மைக்கு நீங்கள் ஒத்துப்போங்கன்னு சொன்ன ஒரு கேவலமான ஒரு ஆர்டிஓ எழுதுனது, அங்கே திட்டமிட்டு ஹெச்ஆர்என்சிலேருந்து ஒரு ஆஃபீஸர் சொன்னது, பீஸ் கமிட்டினா எல்லாரும் கிடையாது, அனைத்து கட்சியில் கூட்டு போகணுன்றாங்க, வரக்கூடாதுன்னு சொல்லி இது பண்ணி அந்த பீஸ் கமிட்டியில் கூட பள்ளிவாசல் நிர்வாகிகள், சிக்கந்தர் தர்பார் நிர்வாகிகள் கையெழுத்தே போடல, புறக்கணிச்சுட்டு வந்துட்டாங்க. புறக்கணிக்கப்பட்ட ஒரு பீஸ் மீட்டிங், ஒரு தரப்பு இல்லாத ஒரு பீஸ் மீட்டிங்கை வச்சு ஒரு நீதிபதி தீர்ப்பு எழுதுனா இது கான்ஸ்டியூஷன் கோர்ஸ் தான். இது என்னங்க? அடுத்து சிக்கந்தர் தர்காவை சேர்ந்த நிர்வாகம் அங்கே ஏதாலும் மெயின்டெனன்ஸ் பண்ணால் கூட ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்றிய அரசின் கட்டுப்பாட்டில் உள்ள தொல்லியல் துறையிட்ட பெர்மிஷன் வாங்கணுமா? சரி, அதே மலையில் தானே கோயில் இருக்குது, அவங்க யார்கிட்ட இதுவரை பெர்மிஷன் வாங்குறாங்க? அது சொல்லணும்ல நீதிபதி. இப்போ ஒரு தரப்புக்கு சொன்னீங்கன்னா இன்னொரு தரப்புக்கு சொல்லணும்ல. அடுத்து மிக முக்கியமாக இந்திய தொல்பொருள் ஆய்வுத்துறை இந்த மலையை முழுவதும் ஆய்வு பண்ணி எல்லையெல்லாம் பிரித்து கோர்ட்டில் ஒரு வருஷத்துக்குள்ளே ரிப்போர்ட் போடணும்னு ஒரு உத்தரவு போடுறாங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப டேஞ்சர். இதைத்தான் பாபர் மசூதி வழக்கில் தொல்லியல் துறை ஆய்வு வச்சு பாபர் மசூதி கீழே தோண்டி எவிடன்ஸ் கொண்டு வாங்கன்னு சொன்னாங்க. அதை போன்ற ஒரு முயற்சியை இந்த சிக்கந்தர் தர்காவை, திருப்பரங்குன்றத்தை மீண்டும் பாபர் மசூதியாக அயோத்தியாக மாற்றுவதற்கான ஒரு உத்தரவாகத்தான் இந்த உத்தரவு ஆகணும். இப்போ எதுக்குங்க அதை முடிவு பண்ணணும்? 1923 தீர்ப்பு வந்துருச்சு, 26, 31 எல்லாமே முடிவாயிடுச்சு. முடிவான ஒரு விஷயத்தில் அதற்கு பிறகு திரும்ப எல்லைகளை பிரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு எல்லையும் கமிஷனர் போட்டு கோர்ட்லேருந்து வழக்கறிஞர் கமிஷனர் போடுறாங்க, சர்வேயரை வச்சு எல்லையும் வளர்ந்து எல்லையை பிரித்து ஸ்கெட்சாக இருக்குங்க யாருக்கு எந்த எல்லைன்னு சொல்லி. இப்போ எல்லையெல்லாம் ஏற்கனவே பிரிக்கப்பட்ட பிறகு மீண்டும் வழக்கு சொல்வது நோக்கம் என்ன, நீதிபதி நோக்கம் என்ன, இந்த தீர்ப்பின் நோக்கம் என்ன கேள்வி. இது சங் பரிவார அமைப்புகள் அஜெண்டா தான் அது. இதை ஒரு சர்ச்சைக்குரிய இடமாக மாற்றி இந்த முருகன் மண்டல தீர்மானம் போட்டாங்கல்ல, அங்கே கார்த்திகை தீபம் ஏற்றணும்னு சிக்கந்தர் பள்ளிவாசலுக்கு பக்கத்தில் தான் கார்த்திகை தீபம் ஏற்றணும், இந்த நல்ல தீர்ப்பு வரும்னு சொல்லி நாங்கள் முருகனை வேண்டுகிறோன்னு அந்த தீர்மானத்தில் போட்டிருக்கிறாங்க. இதுதான் இந்த தீர்ப்பு. அப்போ அடிப்படையில் இந்த தீர்ப்பு என்பது அரசியல் சட்ட உரிமை, அது பற்றி எதுவுமே பேசலை. ஆர்டிகல் 25 படி மத வழிபாட்டு உரிமை இருக்குது, 26 ரிலீஜியஸ் டினாமினேஷன் ரைட் இருக்குது, அதுக்கப்புறம் கல்ச்சுரல் ரைட் இருக்குது. இதை எதை பற்றியுமே பேசாமல் ஒரு இந்து மக்கள் கட்சி, சங் பரிவாரம் 2 பேர் கொடுக்குற ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு அப்படியே போகிற போக்கில் ஹெச்ராஜா பேசுகிற மாதிரி இந்த தீர்ப்பு அப்பட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இது மிகுந்த அதிர்ச்சிக்குரிய ஒரு தீர்ப்பு. இன்னொரு நீதிபதி, சீனியர் நீதிபதி அவர்கள் இதை நிராகரித்திருக்கிறார். இப்போ அடுத்து 3வது நீதிபதிக்கு இந்த வழக்கு போக போகுது. 3வது நீதிபதியாக யாரை நியமிப்பார்கள் என்று தெரியவில்லை. அதில் தான் ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. தொடர்ச்சியாக நீதித்துறையில் ஆர்எஸ்எஸ், சங் பரிவார் சிந்தனை கொண்டவர்கள் ஊடுருவி இருக்கிறது, பல்வேறு பிரச்சனையை உருவாக்கும். இப்போ எதனால் இதை சொல்ல வேண்டிய இருக்கு அப்படின்னா, மக்களின் கடைசி நம்பிக்கை நீதித்துறை. அந்த நீதித்துறை அரசியல் சட்டத்துக்கு உட்பட்டு தான் செயல்படணும். அரசியல் சட்டத்துக்கு நேர் எதிரான சிந்தனை கொண்டவர்கள் அரசியல் சட்டத்தின் மேல் உறுதிமொழி எடுத்துக்கொண்டு காவி சிந்தனையும் சனாதன சிந்தனையும் கொண்டவர்கள் பதவிக்கு வந்த பிறகும் திரும்பாத அதே சிந்தனையில் நீடித்தால் மிகப்பெரிய அபாயம் இந்த நாட்டுக்கு ஏற்படும். எல்லா இன்ஸ்டிடியூஷனையும் அப்படி தான் பண்ணிட்டாங்க, நீதித்துறையும் அதைத்தான் செய்கிறார்கள். பல்வேறு தீர்ப்புகளில் நம்ம அதை பார்த்துருக்குறோம், காவி சிந்தனை எப்படி தீர்ப்பில் நுழையுதுன்னு. இதே நீதிபதி அவர்கள் பழனி முருகன் கோயில் விஷயத்தில், பழனி முருகன் கோயிலுக்கு வர்றவங்க இந்துன்னு சொல்லி அவங்கள டெஸ்ட் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு உத்தரவு போட்டாங்க. எப்படிங்க டெஸ்ட் பண்ணுறது? ஜீன் டெஸ்ட் பண்ணுவோமா? அங்கே நோட்டில் எழுதணுமா நான் இந்து மீது நம்பிக்கை கொண்டவன் அப்படின்னு? அப்படின்னா முதல்வர் கூட அங்கே போக முடியாது. அப்படிப்பட்ட தீர்ப்பை கொடுத்த இதே நீதிபதி தான் இந்த இதுலேயும் தீர்ப்பு கொடுக்குறாங்க. இப்போ நம்மளுக்கு என்ன வருத்தம்னா, நீதிபதியாக இருப்பவர்கள் வழக்கறிஞராக இருக்கிற போது எந்த சிந்தனைன்னு வேணாலும் இருங்க, ஒன்றுமே நம்ம சொல்ல. இப்போ ரத்னவேல் பாண்டியன் அவர்கள் இருந்தார், அது திமுக மாவட்ட செயலாளராக இருந்தார், ரிசைன் பண்ணிட்டு நீதிபதியாகி உச்சநீதிமன்றம் வரை போனார். அவரதில்
கட்சி அரசியல் எங்கேயாவது அவர் தீர்ப்பில் வந்திருக்கா? இன்னைக்கு வரை அவர் தீர்ப்பு கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ணய்யர் அவர்கள் அரசியல்வாதியாக இருந்தார், அதுக்கு மினிஸ்டரெலாம் இருந்துட்டு தான் உச்சநீதிமன்றம் வரை போனார். அவர் தீர்ப்பு இன்று வரை மனித உரிமைக்கான சான்றாக விளங்குதே தவிர அவர் தீர்ப்பை யாராவது இப்படி விமர்சிச்சிட முடியுமா? ஆனால் நீதிபதி சிறுமதி அவர்களின் தீர்ப்பு இப்படி முழுக்க முழுக்க இது ஒரு என்ன சொல்கிறது, காவி சிந்தனை வீசுகிற மாதிரி இருக்கிறது. ரொம்ப ரொம்ப சங்கடத்துக்குரிய விஷயம். அவருடைய கணவர் சுந்தரம் அவர்கள் ஆடிட்டர், குருமூர்த்தியின் சுதேசி ஜான்கிரான் மஞ்சில் அவர் பொதுச் செயலாளராக இருக்கிறார். இப்போ நம்மளுக்கு என்ன சந்தேகம் வருதுன்னா, அவங்க கணவர் குருமூர்த்தி அவர்களிடம் அவர் அமைப்பிலே இருக்கிறாரு, அது பிரச்சனை இல்லை. அந்த இன்ஃப்ளூயன்ஸ் பயன்படுத்தி கூட நீதிபதி ஆகியிருக்கலாம், அது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் நீதிபதியாக வந்த பிறகு அந்த சிந்தனையை நீதிபதி திறந்து விட்டு அரசியல் சட்ட சிந்தனைக்கு வரணும். அரசியல் சட்ட சிந்தனை இல்லாமல் அவர் கணவரின் RSS சிந்தனை என்பது நீதிபதியிட்ட எதிரொலிச்சுன்னா அது மிகப்பெரிய பேரபாயம், நீதித்துறையை வீழ்த்திவிடும். அது நீதித்துறையை வீழ்த்துவதற்கு யாரையும் நம்ம அனுமதிக்க முடியாது. யாராக இருந்தாலும் நம்ம அதை சொல்லி தான் ஆகணும், சுட்டி காட்டி தான் ஆகணும். எனக்கும் தனிப்பட்ட முறையில் அவங்க டிஸ்ட்ரிக்ட் கோர்ட்லேருந்து இப்போ வரையும் 15 வருஷம் 20 வருஷமாக தெரிஞ்சவங்க தான். ஆனாலும் காவி சிந்தனை நுழைந்தால், நீதித்துறையில் நுழைந்தால் அது மிகப்பெரிய பேராபத்தாக மாறும். இப்போ ஜெகதீப் தங்கர் சொன்னார், கவர்னர் வழக்கில் எப்படி நீதித்துறை எல்லை மீறி கவர்னருக்கெல்லாம் இப்படி உத்தரவு போடலாம் அப்படின்னு. இன்றைக்கி இந்த தீர்ப்புக்கு யாராலும் பேசுவாங்களா? உங்கள் பேர் என்னன்றது ஹைகோர்ட்டில் உட்காந்து நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? டிஸ்பியூட்டட் ஃபேக்டில் ஆடுகோழி யார் வெட்டுறது, என்ன சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி யார் என்ன சாப்பிட்றதுன்னு நீங்கள் முடிவு பண்ணுவீங்களா? ரிலீஜியஸ் ரைட்டு கிடையாதா? ரிலீஜியஸ் ரைட்டில் சடங்கு உண்டு தானே. நீங்கள் செய்கிற சடங்கு அவங்க கொஸ்டின் பண்ணால் விடுவீங்களாங்க? ஏதாவது ஒரு கோயிலை பற்றி ஒருத்தர், ஒரு முஸ்லீமோ பக்கத்தில் இருக்கவங்க, பள்ளிவாசல் பக்கத்தில் இருக்குது, பக்கத்து கோயிலில் இவங்க சைவம் சாப்பிட்றாங்க, இது எங்கள் மனசை புண்படுத்துது, எங்கள் புனிதத்தன்மையை கெடுக்குது, எங்கள் கடவுளோட புனிதத்தன்மையை கெடுக்குதுன்னு சொன்னால் ஒத்துக்குருவீங்களா? மதுரை இந்த திருப்பரங்குன்றம் பிரச்சனை RSSஆல் தெளிவாக திட்டமிடப்பட்டு உரிய ஏற்பாடுகளோடு உரிய அதிகாரிகளை மதுரையில் அமர்த்தி தொடர்ச்சியாக கொண்டு வரப்படுகிறது. அதில் மதுரை கமிஷனர் லோகநாதன் அவர்கள் ஆரம்பத்திலேருந்து அதை ரோல் பண்ணுறாரு. கலெக்டர் சங்கீதா அவர்கள் அவங்க தான் RTOட்ட போக சொல்லி அந்த RTO ஆர்டரை பேஸ் பண்ணி தான் இன்றைக்கி இங்கே வருது. இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் இவங்கெல்லாம் அதில் முக்கியமான ரோல் பண்ணியிருக்கிறாங்க. தொடர்ச்சியாக கலெக்டரை நம்ம அழுத்தம் கொடுத்தும் கூட பல்வேறு விஷயங்களில் நம்மளுக்கு எதிராக தான் அவங்க இருந்தாங்க. இப்போ கூட இப்போ டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்கிறாங்க. அவங்க டிரான்ஸ்ஃபர் ஆன உடனே அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்தியவர் பாஜகவின் பொதுச் செயலாளர் ராமசீனிவாசன். இந்த பாருங்கள், ராமசீனிவாசன் அவர்களோட ஃபேஸ்புக் பேஜில் இருக்குது. அதில் அவர் மதுரை கலெக்டர் சங்கீதா அவர்கள் பணியிடம் மாற்றம் செய்யப்பட்டு சென்னை செல்கிறார். கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு சிக்கலான சூழ்நிலையிலும் கட்சி பாகுபாடின்றி சிறப்பாக பணியாற்றியவர். அரசு அதிலும் நடுநிலையோடு நடந்து கொண்டவர்களை பணிமாறல் கிடைத்து செல்லும் போது நேரில் சென்று வாழ்த்தினேன் அப்படின்னு அவர் போடுறார் இந்த படத்தோட. அப்போ இவங்க யாருக்கு சேவை செஞ்சுருக்கிறாங்க, இப்போ என்ன ப்ராஜெக்ட் முடிச்சு கொடுத்து கிளம்புறாங்க அப்படின்றது அப்பட்டமாக தெரியுது. அப்போ மதுரையில் உள்ள ஒட்டுமொத்த நிர்வாகமும், கலெக்டர், கமிஷனர், உளவுத்துறை, இந்த மதுரை வேறுன்னு ஒரு இன்ஸ்பெக்டர் அன்னைக்கிருந்து இன்னைக்கு வரை அந்த ஆள் பிரச்சனைக்கு முக்கியமான காரணம் இவர்களோட கைக்கூலியாக RSSகாரராக இருக்கிறாங்க. இதெல்லாம் நம்ம வெளிப்படுத்தினா நம்ம உயிருக்கு ஆபத்து வருமோ அப்படின்ற அளவுக்கு இந்த சதி ஆழம் என்பது தீவிரமாக போய்கிட்டு இருக்கு. அதனால் தமிழ்நாடு மக்கள் எல்லாம் இதை பார்க்க வேண்டும். எனக்கு கூட நாளைக்கு ஏதாவது நடந்தாலும் மக்கள் எல்லாம் இது காரணமானவர்கள் யாருன்னு சொல்லி இப்போ எல்லாரும் ஒரு பெரிய சதியில் இருக்கிறாங்க அப்படின்றத நான் சொல்லியிருக்கிறேன். அதனால் எச்சரிக்கையோடு இந்த விஷயத்தை மக்கள் பார்க்க வேண்டும், கண்காணிக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் கட்சிகள் இந்த பிரச்சனையை சரியாக இதை அணுகவில்லை. குறிப்பாக மாவட்ட செயலாளர் தளபதி அவர்கிட்ட பல தடவை இந்த பிரச்சனை போகிறபோது இதெல்லாம் அப்படி தான் நடக்கும் அப்படின்ட்டு அவர் கடந்து போகிறாரு. இங்கே அமைச்சர் மூர்த்தி இருக்கிறார், அமைச்சர் PTR இருக்கார், யாரையுமே இதை கண்டுக்கறல. ஆனாலும் இந்த பிரச்சனை என்பது மிகவும் ஆபத்தான ஒரு திசையை நோக்கி செல்கிறது. கார்த்திகை தீபம் வரும்போது நீங்கள் நான் சொல்கிறது புரிஞ்சுக்கிறவங்க அதை ஒரு மிகப்பெரிய நிகழ்ச்சியாக, பிரச்சனையாக இவர்கள் மாற்றுவார்கள். இப்போதாவது முதல்வர் அவர்கள் விழித்து கொண்டு உரிய நடவடிக்கை எடுக்கணும். உளவுத்துறை தலைமை வரை இது போய் தான் நடக்குதா அப்படின்றது ஒரு தனி விசாரணை நடத்தணும். இந்த பிரச்சனையை பொறுத்தவரை திருப்பரங்குன்றம் பிரச்சனை இந்த அளவுக்கு டெவலப் ஆகி இப்படி போனதுக்கு யார் எந்தெந்த அதிகாரிகள் காரணம்? உளவுத்துறையில் இந்த சண்முகத்திலேருந்து, இந்த மதுரை வீரன்லேருந்து, கமிஷனர்லேருந்து, அதுக்கப்புறம் கமிஷனர் லோகநாதன், கலெக்டர் சங்கீதா, அத்தனை பேரையும் விசாரிக்க வேண்டிய அவசியம் தேவையும் இருக்கிறது. அப்படி செய்யலைன்னா உத்தரப்பிரதேசத்தில் நடந்தது தமிழ்நாட்டில் நடக்கும். இதை எழுதி வச்சு திட்டமிட்டு
குறிப்பாக தேர்தலை மையப்படுத்தி தமிழ்நாட்டில் ஒரு குழப்பத்தை உண்டாக்குவதற்காக தமிழ்நாட்டின் பொது நல்லிணக்கம் மத நல்லிணக்கத்தை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சியாக இன்ஸ்பெக்டர் மதுரை வீரன் தொடங்கி இங்கே வரை நீதிமன்றம் வரை அது நீடிக்குது அப்படின்னா இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு சதியாக எனக்கு தெரிகிறது. தமிழ்நாடு அரசு அதை விழித்து கொள்ள வேண்டும். இது சொல்லும் போதே பயமாக இருக்குது. அப்படி தான் நெருக்கடி பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் அது பேசுனா, அங்கே நடந்த விஷயங்களை பேசுனா, தொகுத்து பேசுனா மிகப்பெரிய எப்படி சதி இங்கே நிகழ்த்தப்பட்டு இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்க முடியும். எனவே இந்த தீர்ப்பு, நீதிபதி சிறுமதி அவர்களின் தீர்ப்பு மிகவும் ஆபத்தான அபாயகரமான அரசியல் சட்ட விரோத தீர்ப்பு. இந்த தீர்ப்பு திருத்தி எழுதப்பட வேண்டும். எழுதாட்டி மீண்டும் ஒரு பாபர் மசூதி இங்கு உருவாவதை யாராலும் தடுக்க முடியாது. நன்றி சார்.